புத்தி வந்தாச்சாப்பா. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? ஓடியாங்க யோகி. யோகி மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்? அப்டேட் ப்ரோ. அப் ட்ரெண்ட். ஓகே சூப்பர். ஓகேப்பா. ப்ரீவியஸ் லோ மார்க் பண்ணுங்களா? ஆமா. இப்போ மார்க்கெட் நிக்கிறதே ப்ரீவியஸ் லோ தான். மார்க்கெட் நிக்கிறது ப்ரீவியஸ் லோவா? ஆமா ப்ரோ. சேம் ஹை இது. ப்ரீவியஸ் லோ இது. சேம். இன்னும் வைக்கலன்றீங்களா ப்ரோ? ப்ரீவியஸ் லோ இது. இதுங்களா? யானே ப்ரீவியஸ் லோ. லைன் செட் கொஞ்சம் வச்சு காட்டுங்களா? ஓகே ப்ரோ. ஓகே இல்ல ப்ரீவியஸ் லோ இதானே? ஆமா ப்ரோ. லோ வளைச்சான மார்க்கெட் என்ன ஆகும்? கீழ போகும். கீழ மேலும் போ. ஓகேவா? இது ஃபுல்லாவே இம்பல்ஸ் ஆகும். ஓகேவா? ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் ஹை இது. ஹை வந்து நீங்க சேம் இது லோ கிளிக் பண்ணிருக்கீங்களா? அதுக்கு மேலேயே இருக்கு இல்லைங்களா? அதான ஹை. இதுவா? மேல இன்னும் மேல அதுக்கு அதான். ஓகே மேஜர் ஹை இது. மைனர் ஹை. மைனர் ஹை வந்து அந்த பேரி சிங்கிள் பின் வந்திருக்குல ப்ரோ. ஓகே. இப்போ மார்க்கெட் கரண்டா ஒரு இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்ன? நல்ல கீ லெவல். நெக்ஸ்ட் என்ன பண்ண? நெக்ஸ்ட் வீக்லி போயிடலாம் ப்ரோ. வீக்லி. ஸோ வீக்லியில் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் என்ன ட்ரெண்டில் இருக்கு? கன்சாலிடேட்ல இருக்கு ப்ரோ. கன்சாலிடேட். ஓகே இது வந்து கன்சாலிடேட். சூப்பர். இது என்ன ட்ரெண்டு? கன்சாலிடேட். ஆனா ஓவராலா பார்க்கும்போது என்ன தெரியுது இப்போ? லைக் அப் டவுன். ஸோ பார்த்தா ஸோ இதே நான் என்ன பண்ணலாம்? டவுன் ட்ரெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா? பண்ணலாம். டவுன் ட்ரெண்ட் என்ன பண்ணலாம்? இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இது டவுன் ட்ரெண்ட். இங்கேருந்து என்ன பண்ணலாம்? நான் எங்க ப்ரோ? இன்னொரு டவுன் இது என்ன பண்ணலாம்? மார்க் பண்ணலாம் ப்ரோ. இன்னொரு டவுன் மார்க் பண்ணலாமா? சரிடா மார்க் பண்ணியாச்சா? ஸோ இப்போ ட்ரெண்ட் என்னவா தெரியுது? லைக் டவுன் ட்ரெண்டா ப்ரோ? இது சேனலா? ஸோ டவுன் ட்ரெண்ட் சேனல் என்ன ஆகிட்டு இருக்கா? ரன் ஆகிட்டு இருக்கு ப்ரோ. அதாவது வீக்லி ஹை எது? புரியல ப்ரோ. வீக்லி ஹை. வீக்லி ஹைனா இந்த சேனல்ல முதல்ல இருக்கு இல்லைங்களா? அந்த அதான் ப்ரோ. அதான் இந்த ஹையை உடைச்சானா மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும். மேல ஹை விட்டுனா கீழ லெவலா? அதர்வைஸ் இந்த இடத்துல மார்க்கெட் என்னவா இருக்கு? இங்க இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு? இம்பல்ஸ். இதுக்கு 50% எது வரும்? இதுவா? ஓகே ப்ரோ. இத சொல்லலாமா? சொல்லலாம் ப்ரோ. சோ இந்த லெவல உடைச்சானா மார்க்கெட் எங்க போகும்? அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு போகும். எங்க போகும்? இந்த லெவலுக்கு போகும். அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ஆகலாம்? டவுன் ஆகும் ப்ரோ. டவுன். நெக்ஸ்ட் டெய்லிக்கு போயிடலாமா? போயிடலாம் ப்ரோ. சோ இப்போ பாருங்க சேம் லோ வச்சுட்டா இது டெய்லி ஹை. இதான் ப்ரோ. நீங்க இந்த ஹையை உடைச்சானா மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும் ப்ரோ. மேல போகும். அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ஆகலாம்? டவுன் தான் ப்ரோ. டவுன் ஆகலாம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன தெரியுது? ஒரு இந்த மார்க்கெட் என்ன தெரியுது? அப் ட்ரெண்ட் ப்ரோ. அப் ட்ரெண்டா தெரியுதா? ஸோ அப் ட்ரெண்ட் வித் ப்ரீவியஸ் லோ இது இந்த அப்டேட் ப்ரோ. இதோட ஒரு சப்போர்ட்னு சொல்லலாமா?
இன்னும் சப்போர்ட்னு சொல்லலாமா? முன்னாடி ப்ரீவியஸ் ஹை வந்து அது சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்குங்களா? எஸ். ஓகே சப்போர்ட்னு சொல்லலாமா? சொல்லலாம் ப்ரோ. ஸோ இந்த லெவலை உடைக்கும் போது நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம்? டவுனுக்கு இங்கே போகணும் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? ஆல்ரெடி பேரிஷ் எங்கல்ஃபிங் வச்சிருக்கு ப்ரோ. பேரிஷ் எங்கல்ஃபிங் வச்சு மார்க்கெட் என்ன ஆகலாம்? டவுன். பேரிஷ் எங்கல்ஃபிங் சொல்றதுல பிரேக் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அகைன்ஸ்டா நல்ல மார்க்கெட் கேண்டல் வந்திருக்கு. அந்த லெவல் என்ன இருக்கு? சப்போர்ட் லெவல் பிரேக் ஆயிருக்கு. மார்க்கெட் என்ன ஆகலாம்? டவுன் ஆகலாம். டவுன் ஆகலாம். என்ட்ரி எடுக்கலாமா? இல்ல ப்ரோ, இப்ப எனக்கு இன்னொரு டவுட். இந்த இடத்துல இப்ப ப்ரீவியஸ் லோ இருக்கு இல்லீங்களா? இதுல ப்ரீவியஸ் அத அந்த விக் இருக்கு இல்லீங்களா? இதானே புல்லிஷ் பின் பார். இது சொல்றீங்களா இல்ல இதுக்கா? அது இது சொல்றீங்களா? எதுக்கா? இத உடைக்கும் போது நெக்ஸ்ட் இது தானே. அதாவது இந்த லெவல்ல உடைச்சிட்டா நெக்ஸ்ட் டார்கெட் எது? அந்த பின் பார் நீங்க பாத்துக்கிறீங்களா? இத உடைக்கணும்ல. ஓகே. இத உடைச்ச மாதிரி தானே இருக்கு. சப்போர்ட் லெவல் உடைஞ்சி இருக்குல. ஆமா ப்ரோ. மார்க்கெட் என்ன செய்யலாம்? டவுன் ஆகும் ப்ரோ. டவுன் ஆகலாமா? என்ட்ரி எடுக்கலாமா? என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. பை என்ட்ரியா? இது செல் என்ட்ரி ப்ரோ. செல் என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் முதல் கேண்டில் ப்ரோ. இந்த கேண்டில் ஐயா. ஆமா ப்ரோ. ஓகே. ஓகே. டார்கெட் 1:2 2 ரன் பண்ணவா? ரன் பண்ணலாம் ப்ரோ. ஐஷா ரன் பண்ணுங்க ப்ரோ. வாவ் 1:1 என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆயிடுச்சு. 1:2 என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆயிடுச்சு. சூப்பர். நெக்ஸ்ட் டேட்ல என்ன ஃபேஸ் கிரியேட் ஆயிருக்கு? கன்சாலிடேட் ப்ரோ. கன்சாலிடேட் எந்த லெவல்ல? லோ லெவல்ல என்னவா இருக்கு? புரியல ப்ரோ. லோல என்னவா இருக்கு? லோல கன்சாலிடேட் இருக்கு ப்ரோ. இது லோ தானே? லோ லெவல்ல கன்சாலிடேட் இருக்கா? ஆமா ப்ரோ. ஓகே. இதுல என்ன மார்க்கெட் இந்த லெவல்ல உடைச்சானா கீழ அதர்வைஸ் என்ன ஆகலாம்? திருப்பி கூட மறுபடியும் போலாம் ப்ரோ. ஹைக்கு ரெசிடென்ட்க்கு போலாம் ப்ரோ. மறுபடியும் ஹேங்கிங் மேனா? ஆமா ப்ரோ. என்ன ஆச்சு? ஹேங்கிங் மறுபடியும் பிரேக் பண்ணிச்சா? ஹேங்கிங் பண்ணிச்சு, பிரேக் பண்ணிச்சு, மார்க்கெட் மேல போயிச்சு. ஆனா see almost இந்த இம்பல்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்வளவு பண்றீங்க? 50% எடுத்தது ப்ரோ. 50% எடுத்தது. ரீடெஸ்ட் எடுத்துக்கா. சோ இது வந்து ரெசிஸ்டன்ஸா வருமா? கீ ரைட். மார்க்கெட் இங்க என்ன ஆகலாம்? கீழ கூட போலாம் ப்ரோ. அதாவது இது ஒரு இம்பல்ஸ். ஆக்சுவலி லோல வச்ச மாதிரி இருக்கு. சோ இம்பல்ஸ் ரீடெஸ்ட் மார்க்கெட் என்ன ஆகும்? மறுபடியும் கீழ போலாம் ப்ரோ. செல்லுக்கு போலாம். இப்போ என்ன பண்ணலாம்? இது உடைக்கட்டும் ப்ரோ. இன்னொரு கேண்டில் நல்லா பாருங்க என்ன வச்சிருக்கு. லோ ப்ரோ. இல்ல வேற சிங்கிள் வச்சிருக்கு ப்ரோ. இருந்தாலும் இதை உடைக்கட்டும் பாருங்க. ஓகே. என்ட்ரி கொடுக்கல ப்ரோ. அதான் நிப்பாட்டினதுல அதுக்காகலாம் என்ன பண்ண இல்ல ப்ரோ. இருந்தாலும் உடைச்ச பிறகும் இது பண்றது நல்லதுதான். நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. பட் இங்க ஒரு தெளிவான என்ட்ரி கிடைக்கப்ப அதை மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. நீங்க என்ட்ரி கிடைக்குது இங்கப்ப அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க ஒரே ஃபோக்கஸ்ல இருந்தீங்க. கன்சல்டேஷனுக்கு ஃபோக்கஸ் பண்றா நீங்க தவிர வேற ஃபோக்கஸ்க்குள்ள நீங்க போகல. வேற ஃபோக்கஸ்க்குள்ள என்ன பண்ணல? போகல. சரி இந்த இடத்த பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு?
டவுன் ட்ரெண்ட் ப்ரோ. டவுன் ட்ரெண்ட் இந்த ஹையை உடைச்சானா மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும். சார் திருப்பி இந்த இடத்துல என்ன ஆகுது? இம்பல்ஸ் கிரியேட் ஆகுது. இம்பல்ஸ் கிரியேட் ஆகாம லோயர் லோ வரைக்கும் விற்க வச்சிருக்கு. ஸோ இதை விற்க வச்சுட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது? ரீடெஸ்டிங் போயிட்டு இந்த இடத்த உடைச்சிச்சுன்னா மார்க்கெட் மேலே போயிடும். பட் இந்த இடத்த உடைக்காம பிஎஸ் செங்கல் ஃபீல் கொடுத்துச்சா? எஸ் ப்ரோ. அப்ப நான் அழகா என்ன பண்ணிருக்கலாம்? என்ட்ரி போட்டுக்கலாம். என்ட்ரி அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் இது மேல வச்சுட்டு அழகா 1:2 இருக்கா இந்த டார்கெட் ஹீட் ஆயிடும். இப்போ என்னால என்ட்ரி எடுக்க முடியுமா இங்க? இல்ல ப்ரோ, டேரக்டா கீழ போய் வெயிட் பண்ணனும் அடுத்த கேண்டில். என்னால இப்போ என்ட்ரி எடுக்க முடியாது. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண? வெயிட் பண்ணு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க? வெயிட் பண்ணு. என்னாச்சு? 3 கேண்டில் டிராப் ஆயிச்சா? எஸ் ப்ரோ. சரி இப்போ பாருங்க இந்த இம்பல்ஸ் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? ரீடெஸ்ட் எடுத்துருக்கு ப்ரோ. ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ஆனா இந்த ஸ்பின்னிங் டாப்போட ஹையையும் பிரேக் பண்ண லோவையும் பிரேக் பண்ணா இந்த கேண்டில் ஸ்டிக் பேர் என்ன சொல்லுவோம்? இன்னர் கேண்டில் தான் ப்ரோ. ஹையையும் பிரேக் பண்ணாம லோவையும் பிரேக் பண்ணாம இன்சைடு இந்த லோ பிரேக் பண்ண மார்க்கெட்ல நான் என்ன பண்ணலாம்? கீழ போ செல் என்ட்ரி எடுக்கலாம். இப்போ எடுக்கலாம் ப்ரோ. எடுக்கலாம் ப்ரோ. செல் என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் கேண்டில் வச்சிருங்க ப்ரோ. இது வச்சுக்கலாமா இல்ல ஹேங்கிங் மணி மேல வைக்கவா? இல்ல ப்ரீவியஸ் கேண்டில் ஹேங்கிங் மணிக்கு மேல வைக்க. ஏன்னா லோ உடைக்கல ஹேங்கிங் மணிக்கு மேலே என்ன வைக்கல. இல்ல அதான் அந்த கேண்டில் மேல தான் ப்ரோ சொன்னேன். அதான் டார்கெட் 1:2 வா ரன் பண்ணவா? ரன் பண்ணு. 1:1 கிட்டா? ஆமா ப்ரோ. 1:2 கிட்டா? ஹிட் ப்ரோ. சூப்பர். நெக்ஸ்ட் வேற ஏதாவது என்ட்ரி இருக்கீங்களா? இல்ல வெயிட் பண்றீங்களா? இங்க என்ன வருது? ஏ ப்ரோ கேண்டில் ரொம்ப சின்னதா இருக்கு. தெரியல. ஓ டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது. என்ன ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு? டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது. டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கு. இப்போ இது வந்து சப்போர்ட்ல நிக்குதா? மார்க்கெட் என்னன்னா இப்போ மார்க்கெட் இந்த லோ உடைச்ச ப்ரோ, இந்த லோ உடைச்ச கீழ போகும் ப்ரோ. லோ உடைச்ச கீழ பட் உடனே கீழ போயிடுமா? இல்ல ப்ரோ. இல்ல இதுக்கு ரீடெஸ்ட் பண்ணி கொடுக்கும் ப்ரோ. இந்த ஸ்கேல்ப் லோவா? எஸ் ப்ரோ. என்ன ஆகுது? இந்த இம்பல்ஸுக்கு 50% வச்சு பார்க்கலாமா? ஹலோ ப்ரோ, எந்த லெவல் வருது? ரீடெஸ்ட்மென்ட் எடுத்துருக்கு ப்ரோ. இப்போ பேரிஷ் எங்கல்ஸ் வந்துருக்கு. ட்ரை பண்ணலாம் இல்லைங்களா? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? செல் எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. ஐஷா இன்னொரு கேண்டில் கூட பார்த்துக்கலாம். உங்க கான்ஃபிடன்ஸை பொறுத்து தான் போகணும். இல்ல ப்ரோ எடுக்கலாம் ப்ரோ. செல்லு அந்த புல்லிஷ் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேல மேலையா? ஓகே இதுக்கு மேலையா? ஓகே ப்ரோ. இதுவே இருக்கட்டும் ப்ரோ. அந்த விக்கு முடியற இடத்துல இருக்கட்டும். 1:2 ரன் பண்ணவா? ஆமா ரன் பண்ணலாம்.
ஸ்டாப் லாஸ் என்ன ஆகல, ஹிட் ஆகல ப்ரோ. ஹிட் ஆகல. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண, ஏன் ஹிட் ஆகல? இங்கே மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் டச் பண்ணிட்டு வந்துச்சு, ஏன் இன்னும் ஹிட் ஆகலன்னு சொல்றோம்? அதை தாண்டி விக்கு தான் ப்ரோ. விக்கு தான் வச்சு பாடி க்ளோஸ் பண்ணா நான் என்ன பண்ணுவேன்? ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுவேன்? என்ன ப்ரோ என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். இது பாடி ஒரு என்ட்ரி போலாமா? ஸ்டாப் லாஸ் லெவல்ல பாடி பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ட்ரேடர் க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணுவேன். அதர்வைஸ் ஐ வில் பி ஹோல்டா. சோ இப்போ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? ப்ராஃபிட்ல என்ன ஆயிட்டு இருக்கா? இன்னொரு ட்ரேட் எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. ஐ ஷூர்? எடுக்கலாம் கண்டிப்பா. என்ட்ரி அதே இடத்துல, சரி ஸ்டாப் லாஸ் அதே இடத்துல வச்சு 1:2. 1:2 2 ஆமாம் ப்ரோ. ரன் பண்ணவா? ரன் பண்ணலாம் ப்ரோ. ஆல்மோஸ்ட் என்ன ஆயிடுச்சு? 2 மினிட். நம்ம கை தட்டுறதுல யோகிக்கு நம்ம கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காரு, வேற லெவல்ல மார்க் காமிச்சிருக்காரு.